ஒரு பாட்டுக்கு உயர் அடிப்பார் என்று ஒரு ரெண்டு நன்றி காரியங்களை சொல்லிவிட்டு செல்லாமல் ஆசைப்படுகிறேன். ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உழைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உழைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஆலயம் இவ்வளவு கட்டப்பட்டுள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அதனாலதான் நம்முடைய ஆலயத்தின் பேர் கிருபையின் புலன் என்று வைக்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நிறைய பிரசங்கங்கள் கேட்டோம். என்றிருந்தாலும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய நன்றி வார்த்தை கொள்கிறேன். ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு ஆள் மலையாளத்தில் தமிழில் வாசிக்கவும். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம். இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கிறார். இது மலையாளத்தில் ஒரு வாசிக்கிறோம். அதாவது போல குடிசையில் இருந்த நம்மளை ஓடு கட்டடத்தில் ஆராதித்து அந்த முந்தின ஆலயத்துக்கால் இந்த ஒரு வார்த்தை ஒரு பிந்தின ஆலயம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இது காலம் என்று நம்ம கட்டினாலும் இப்போது நமக்கு ஆலயம். அடுத்து நம்முடைய ஆலயம் முடிந்த இந்த பிந்தின ஆலயத்தை விட அந்த முந்தின ஆலயம் ஆசீர்வாதமாக இருக்கும். கிறிஸ்துவர்களே, நன்றி செல்வதற்காக நான் இருக்கிறேன். இவ்வளவும் வேலைகள் தொடக்கம் முதல், அதாவது 27/3/2016 மதியம் 2 மணிக்கு சபா ஆராதனை முடிந்து விசுவாசிகள் பாஸ்டர் விசுவாசிகள் சேர்ந்து காம்பவுண்டு சுவர் இடித்த வேலை முதல் 12/6/2016 காலை ஞானஸ்நானம், மதியம் தெருவிலிருந்து சாப்பாடு முடிந்து அடிக்கல் நாட்டு விழா நடத்தி அதன் பிற்பாடு இந்த வேலைகளை தொடங்கி எவ்வளவு நாட்களும் இந்த வேலைகள் எல்லாம் யாருக்கும் ஒரு தீங்கு கூட நேரிடாத கர்த்தர் பாதுகாத்த என் தேவாதி தேவனும்
என் ராஜாதி ராஜன், என் கர்த்தாதி கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய கரங்களை வைத்து கொண்டு அழுகை சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதாவது நான் வந்த உடனே சொன்னேன், ஆலயம் நம்முடைய புதிய ஆலயத்தில் வந்திருக்கிறது சந்தோஷம்தான். ஆனால் ஒரு பக்கத்தில் எனக்கு துக்கம். காரணம், நம்முடைய கூட்ட சகோதரர்கள் பிரதர் ஜெயக்குமார், பிரதர் ஸ்டாலின், பிரதர் ராஜன், இப்படிப்பட்டவர்கள் சிலர் சபையிலே உழைக்கிறவர்கள், அவர்கள் இந்த நேரத்தில் நம்ம கூட இல்லை. வெளிநாடுகளில் வேறு விஷயமாக இருந்திருந்தாலும் அவர்கள் கூட இந்த இடத்தில் இருந்திருந்தால் நமக்கு என்று சந்தோஷமாக ஒரு பாடல்களாக கொண்டாடப்படும். அவர்கள் இல்லாதது ஒரு மனதிலே எனக்கு ஒரு வருத்தம். என்றிருந்தாலும் வருகிற நாட்களிலே நம்முடைய புதிய இன்னில் நடக்கப்படுகிற ஆலயத்தில் அத்தனை பேர்களும் நம்முடைய சபையிலே இருக்கும்போது தான் இதனுடைய பிரதிஷ்டை நடக்கப்படும். கிறிஸ்துவ மிகவும் பிரியமானவர்களே, அது மட்டுமல்லாமல் நான் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும். அதாவது 2010 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி நம்முடைய இருக்கிற பாஸ்டர் கிறிஸ்டியன் ஜோன் இங்கே சார்ஜ் எடுத்து அவருடைய முதல் செவ்வாய்க்கிழமை மத்திய அரசு ஜெபத்திலே வளைந்து சகோதரர்கள் சகோதரியாக அவர்கள் சேர்ந்து வளைந்து செய்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் ஒரு ஆளுடைய விஷயங்கள் என்னவென்று கேட்டு ஒரு நாள் எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்தோம். ஆனால் இரவுடைய கேட்டபோது எனக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனால் முதலாவது நான் அவர்களுக்கு என்ன சபை நம்முடைய ஆலயம் புதிய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். என்ன இவருக்கு இப்படி வேற குடும்பத்தில் ஒன்று செல்லாமல் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னாரே என்று சொல்லி பாரத்தோடு செலுத்தார். அன்றிலிருந்து என்னுடைய மனதிலே ஒரு ஆலயம் எப்படியாவது கட்டப்பட வேண்டும் என்று வாஞ்சை. நான் அதற்கு பிற்பாடு எப்படி ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று நானும் என்னுடைய சகோதரன் இப்போது ஆண்டவரிடத்தில் அவன் ஏற்பாடுகள் கொண்டிருக்கிறான். எனக்கு சகோதரன் வசந்தராஜன் சேர்ந்து இந்த ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஒரு பிளானை போட்டு அது இப்படி செய்தால் நல்லா இந்த பூமி வேஸ்ட் ஆகாது என்று சொல்லி அப்படி போட்டு நாங்கள் ஆலயம் கட்ட வேண்டும் என்று என்றைக்கு கட்டினாலும் இப்படி கட்ட வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். அப்படியே ஒரு போட்டாயை தயார் பண்ணி அன்பு பாலசுந்தர சகோதரர்கிட்ட அந்த போட்டாயை காட்டினோம். அவர்களுக்கு நல்லதாக அவர்கள் நல்லா பிடித்தது. அப்படியே பிறகு யாருக்கிட்டையும் அந்த போட்டை காட்டவில்லை. போட்டாயை இப்போது எங்கேன்னு தெரியாது. அப்படி நாங்கள் 2 பேரும் இப்படி ஒரு பிளானை போட்டோம். சபையிலே ஆலய சிஸ்டம் சபையில் விசுவாசிகளுக்கும் போதகர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றாக அது இப்படி செய்தால் நல்லா இருக்கும் என்று நாங்கள் தீர்மானித்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு சில காரணத்தினால் என்னுடைய மனதில் ஒரு குழப்பம் வந்து ஆலயம் வேண்டாம், சபை வேண்டாம், விசுவாசம் வேண்டாம், ஒன்று வேண்டாம் என்று மனிதர்கள் நினைத்து இது அப்படி ஒரு பின்மாற்றமாக காணப்பட்ட சூழ்நிலை என்னுடைய அண்ணன் சொன்னான், இந்த சபை கட்டி முடியுது வரை நான் இந்த செயலாளர் பதவியை வேண்டாம் என்று நினைத்து அந்த நாள்களை என்னோட அண்ணன் சொன்னான், தம்பி நீ எக்காரணம் கொண்டு சபை கட்டி முடியுது வரை இந்த செயலாளர் பதவியை விடக்கூடாது. காரணம் இந்த உலகத்திலே நம்முடைய இந்த அருமறை புழுக்கோடு பஞ்சாயத்துக்குள்ளே இத்தனையும் பெரிய ஆலயங்கள் இருந்த போதிலும் நம்ம ஒரு ஆலயத்திலேயும் இப்படி ஒரு மெயின் ரோட்டில் ஆர்ச்சி இல்லை. ஆனால் ஒரு நிமித்தமாக ஒரு ஆர்ச்சி நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இப்படி இந்த ஆலயம் நீர் நின்றுதான் இது செய்ய வேண்டும் என்று எண்ணத்தோடு நான் ஒரு வேளை இல்லாவிட்டாலும் நீர் நின்று நடத்த வேண்டும், இதை பின்மாற்றக்கூடாது என்று சொல்லி என்னுடைய அண்ணன் உலகத்தை விட்டு கடந்து சென்றார். மனதிற்கு வேதனை என்றிருந்தாலும் அது எல்லா பாரம் என் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொண்டு நான் நன்றியிலிருந்து கொள்கிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 1979ஆம் ஆண்டு
நான் சிறு வயதிலே, அப்போது உத்தரங்கோடு சிஎஸ்ஐ ஆலயம் கிடையாது, அதற்கு நேரே ஃப்ரண்டிலே சீலோபாம் மந்தை கோசி என்ற சபை தூத்துக்குடியை சேர்ந்த பாஸ்டர் இயேசுமணி அவர்களால் ஸ்தாபித்து, அந்த இடத்திலே சிறு வயதிலேயே நாங்கள் ஆராதித்து கொண்டு வர ஞாபகம் இருக்கிறது. அந்த இடத்திலே அவர் சில வருடங்கள் ஆராதித்த பிறகு அவர் ஆலயத்தை விற்றுவிட்டு கடந்து சென்றார். பிறகு அங்கே இருந்து சீலோபாம் என்ற ஸ்தாபனத்தின் அப்படியாக உத்தரங்கோடு சொசைட்டி என்று சொல்லக்கூடிய கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து ஆராதனை நடத்தி கொண்டிருந்தோம். அந்த நாட்களில் ஒரு சுவர்கிழமை இரவு ஆராதனைக்காக கடந்து வரும்போது அந்த போதகர் அம்பாசிடர் காரில் சாதனங்கள் எல்லாம் ஏற்றிவிட்டு நான் இந்த ஊரை விட்டு போகிறேன் என்று சொல்லிக் கொண்டார். அப்போது என்னுடைய தாய் மாமா அந்த நாட்கள் சபை செயலாளர். அப்போது அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர் இன்றைக்கு நீங்கள் ஆராதனை நடத்திவிட்டு நீங்கள் போங்களே என்று சொன்னார். அப்போது இல்லை, நான் கடந்து சென்ற சொல்கிறேன், நீங்கள் வேணும்னா நடத்துங்கள், இல்லைனா பூட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து சென்றார். அப்போது என்னுடைய அம்மா என்னுடைய மாமாவை பார்த்து, தம்பி நீ இந்த ஆராதனை பொறுப்பேற்று நடத்து, கர்த்தர்களுடைய பேர் சொல்லி அம்மா ஊக்கம் கொடுத்து அன்றைக்கு முதல் என்னுடைய தாய் மாமா பாஸ்டர் சார்லஸ் அவர்கள் இந்த ஆராதனை சுதந்திரமாக ஒரு ஐக்கியம் சேராமல் நடத்தி கொண்டிருந்தார். அன்றையிலிருந்து 1983 வருடம் ஒரு சாபனத்தில் சேர வேண்டும் என்றுள்ள எண்ணத்தில் மஞ்சாலமோட்டில் இருந்த பாஸ்டர் பி பாங்கராஜ் அவருடைய தலைமையில் அன்றைக்கு உள்ளடைய சென்ற பாஸ்டரும் ஆராட்டுக்குழி போதகருமாய் திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டருமாகிய இன்றைக்கு நம்முடைய கன்னியாகுமரி சென்ட்ரல் பாஸ்டருமாகிய டி.ஏ. தோமஸ் அவர்களை அணுகி நம்முடைய உத்தரங்கோடு அன்றைக்கு இருந்த சீலோபா சபையை நீ இந்திய சர்ச்சாப்பாடாக இணைத்தோம். அன்றையிலிருந்து என்னுடைய மாமன், அதாவது உத்தரங்கோடு சொசைட்டி கட்டடத்தில் இருந்து ஆராதித்து அங்கே இருந்து மாற சொல்லி என்னுடைய மாமியின் வீட்டு பக்கத்தில் ஒரு ஓலை குடிசையில் அதில் ஆராதித்து விட்டு மீண்டும் உத்தரங்கோடு சொசைட்டியில் மீண்டும் அங்கே இருந்து ஆராதனை மாறி அங்கே இருந்து ஒரு ஆராதனை ஸ்தலமாக இந்த இடத்துல வாங்கி ஒரு செட்டு போட்ட இடம் தான் இந்த இடம். அப்படிப்பட்ட இடத்திலே ஆண்டவர் இவ்வளவு ஒரு அழகான ஒரு ஆலயத்தை தந்திருக்கிறார். இந்த ஆலயத்தை இதற்கு ஆண்டவர் நமக்கு முன்னில் சேர்ந்தாலும் இதற்கு அன்றைக்கு என்னுடைய மாமா நடந்தா விட்டால் இந்த ஆலயம் இங்கே காணப்படாது. அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை என்னுடைய மாமா பைபிள் கிளாஸ் ஒன்று அன்றைக்கு படிக்கவில்லை. அப்படி ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால் மாமா சபையை நடத்தி இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக என்னுடைய மாமாவை நம்முடைய சபை சார்பாகவும் நம்முடைய போதகர்கள் சார்பாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அவர்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றிகளையும் கூறி அவர்களுக்கு இப்போது ஒரு சால்வையை அணிவித்து கௌரவிப்பார்கள். அதை கௌரவிப்பவர்களும் நம்முடைய சபையின் பொருளாளர் பிரதர் பாலசுந்தரம் அவர்கள் இந்த சால்வையை அணிவித்து கௌரவிப்பார். அடுத்தபடியாக இந்த இந்திய தேவ சபையிலே இணைத்து நமக்கு அன்றைக்கு முதல் இன்றைக்கு வரை நம்முடைய வலங்கையாக இருந்து நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் நம்முடைய வந்து சந்தோஷமாக நம்ம என்ன கேட்டாலும் சிரித்த முகத்தோடு புன்சிரிப்போடு நம்முடைய பேசி பழகி நமக்காக ஒரு ஆக்கம் ஊக்கமும் நமக்கு நல்ல ஒரு செய்தியை அளித்து இன்றைக்கு நம்முடைய இந்த ஆலயத்தை உட்காரணம் செய்து
திறந்து வைத்த பாஸ்டர் டி தோமஸ் அவர்களுக்கு ஒரு சால்வையை நம்முடைய போதகர் அவர்கள் சால்வை அடைவார். அடுத்தபடியாக அதாவது நம்முடைய இந்த ஆலய பணியானது பிரதமர் ராஜன் விஜயகுமார் இவங்க 3 பேர்களும் குழுக்கோடு சேர்ந்த பிரதமர் ஜெபமானி கன்றாஜன் அவர்களுடன் வேலைக்கு சென்றிருந்தார்கள். ஆலய பணி யாருக்கு இந்த வேலையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆலோசித்த போது அன்பு சகோதரர் பிரதமர் மணி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வேலைக்கு போகிற ஜெபமானி கன்றாஜ் அவர்களுக்கு தான் இந்த வேலைகள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் சபையில் ஆலோசித்தோம், அவர்களுக்கு கொடுப்போம் என்று நாங்கள் மனப்பதில்லா சபையாக சேர்ந்து தீர்மானித்து அவர்களுடைய வேலைகள் கொடுத்தோம். ஆனால் உண்மையிலே அவருடைய சொந்த வீடு மாதிரி ஓடி வந்து அது உழைத்து எங்களுக்கு முதல் கட்டமாக வேலைகள் வரும்போதே சாப்பாடுக்காக 50 கிலோ அரிசி எல்லாம் தந்து எங்களுக்கு உண்மையிலே அவர்கள் எங்களை ஊக்குவித்து வேலை செய்கிறவர்களை அவர்கள் சும்மா நிற்க விடாத அளவில் வேலை செய்ய வச்சு அந்த அளவில் ஒரு 3 பேர் சொந்த வீடு மாதிரி ஒரு முயற்சி செய்து இந்த ஆலயம் கட்டப்பட்டது. அவர்கள் எவ்வளவு மதி சொன்னாலும் மதியாகாது அந்த அளவிலே அவர்களை அந்த ஆலயம் கட்டுவதற்கு பிரயாசப்பட்டார். அதற்காக அவர்களுக்கும் அவர்கள் கூட சென்ற வேலைக்காரர்கள் அத்தனை பேர்களுக்கும் இதில் இருந்து ஒரு காங்கிரீட் தொட்டு கம்பி கட்டி வார்த்து கம்பிட்டு எத்தனை பேர் வேலைக்காரர்கள் வந்திருக்கார்களோ அத்தனை பேர்களும் அவர்களை எல்லாருக்கும் நன்றி சொல்லி அவர்களுடைய வேலை இன்னும் 1000 10,000 வேலைகள் அவர்களை கிடைத்து ஆண்டவரை ஆசீர்வதிக்க அவர்களுக்கு ஒரு சால்வையை அணிவித்து நம்முடைய சென்ட்ரல் பாஸ்டர்கள் அவர்களுடைய சால்வையை அணிவிப்பார்கள். அடுத்தபடியாக உண்மையிலே வேலை தொடங்க அன்று முதல் இந்த வேலை முடியது வரை நம்முடைய போதகர் அவர்கள் ஒரு கூட்டத்திற்கும் போகாத ஒரு ஊழியர் கூட்டத்திற்கும் போகாதபடி இந்த வேலைகளை தொடக்கம் முதல் இறுதி வரை அவர்கள் நின்று அவர் அயராத உழைத்து அன்பு சகோதரி அவர்கள் இந்த சமையல் வேலைகள் எல்லாம் செய்து மற்றபடி அவர்கள் குடும்பமாக நம்முடைய சபைக்காக அயராத உழைத்தார்கள். என்பவர்களை எந்த ஊழியர்களும் இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய மாட்டார்கள். நான் அவர்களிடம் சொன்னேன், அதாவது பாஸ்டர் எல்லா வேலையும் செய்திருந்தார்கள். காங்கிரீட் வேலை நடக்கிறப்பாங்களும் பாஸ்டர் ஃபேண்டரில் போட்டு இவரை நடந்திருக்கிற போல இருக்கணும், அந்த பாஸ்டர் வேற ஒன்றும் செய்யறது இதுவரை சொன்னேன். ஆனால் இந்த ஜெபப்படுத்தி பார்க்கும்போது பஞ்ச மணியன் சாரை கொடுத்து விட கட்டில் போய் படிக்கிறார்கள். அப்படி அவர்கள் நன்றாக நம்முடைய ஆலயத்தாக ஜெபித்தும் நல்ல உழைத்தும் பாடுபட்டார்கள். அதேபோல சகோதரி அவர்கள் இந்த ஆலயத்தினுடைய தேவை வேலைகள் நடக்கும் போதெல்லாம் சமையல்கள் செய்து மற்ற வேலைகளை எல்லாம் செய்து அவர்கள் அவருடைய வீடை மாதிரி முழு இதோடு முழு மனதோடு அவர்கள் உண்மையோடு வேலை செய்தார்கள். அவர்களுக்கு இப்போது கௌரவிக்கும்படியாக ஒரு சால்வையை, அதாவது ஜபீஸ் போடுவோம்.
கிறிஸ்துவும் திருமணங்களை மற்றும் நம்முடைய விசுவாசிகளை பார்க்க முடியாது. நம்முடைய விசுவாசிகள் அனைவரும் நன்றாக கொடுத்தார்கள், நன்றாக உழைத்தார்கள். இதுவும் பகலும் முழு மனதோடு சொந்த வீடுமாறு நல்லா கொடுத்து உழைத்தார்கள். உண்மையிலே அவர்களை மறக்க முடியாது. எந்த காரியங்கள் இருந்தாலும் அதை முடங்கி வைத்து உள் மனதோடு அவர்கள் வேலை செய்து நம்முடைய விசுவாசம் செய்தார்கள். அது அல்லாமல் காப்பி சாப்பாடு என்று அநேக வீட்டுகள் அடிக்கடி கொடுத்தார்கள். குறிப்பாக ஜெமினிகுமாருடைய குடும்பத்தில் அநேக நாள் சாப்பாடு காப்பி கொடுக்கப்பட்டது. அப்படி நிறைய பேர் அநேக நாள்கள் கொடுத்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய விசுவாசிகள் அத்தனை பேர்களுக்கும் ஆண்டவரை நாமத்தில் நன்றியும் வார்த்தையும் கூறிக்கொள்கிறேன். உண்மையிலே அடுத்தபடியாக நன்றி செல்ல வேண்டியது நம்முடைய ஆலயத்தின் இடது பக்கம் இருக்கிற ஜோஸ் வீடு. அதாவது இந்த காமனுடைய சுவர்களை இடிக்கிற போது அவருடைய வீட்டில் அவர்களுக்கு ஒரு குற்றத்தில் இறங்குவது கூட இடம் கிடையாத அளவில் நம்முடைய எல்லா பொருட்கள் கல்விகள் எல்லாம் கொண்டாங்க போட்டு அவர்கள் என்ன வேணமான செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு மனதோடு நமக்கு ஒத்துழைத்தார்கள். அன்பு அந்த சகோதரர் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், ஆண்டவரை அவர்கள் இருந்த ரட்சிக்கப்படவும், நம்முடைய சபையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்னவும் அவர்கள் வேத புத்தகத்தின் அடிஸ்தானத்தின்படி ஞானஸ்தானம் எடுத்து நம்முடைய சபையில் ஒரு அங்கமாக காணப்பட நீங்கள் எல்லாம் அவர்களுக்காக ஜெயிக்க வேண்டும். அவர்களுடைய குடும்பத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஆலயத்தின் பக்கத்தில் உள்ள ஸ்டேன்லி சகோதர குடும்பம், ரமேஷ் சகோதர குடும்பம் மற்றும் ராஜன் சகோதர குடும்பம் மற்றும் நம்முடைய லைலா சிஸ்டர் அவர்களுடைய குடும்பம் மற்றும் நம்முடைய கேரளம் என்று சொல்லப்படுகிற கேரளம் அவருடைய துணைவியார் கிரீஷ், சதீஷ், பரிஸ் அவருடைய குடும்பம், பிள்ளைகள் அத்தனை நல்லா கொடுத்து உழைத்தார்கள். உண்மையிலே அவர்களை மறக்க முடியாது. அவர்களையும் மற்றும் நம்முடைய பக்கத்தில் இருக்கிற நேசையின் குடும்பத்தார் அவர்கள் அத்தனை பேர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். இது மட்டுமல்ல, எங்களுடைய ஒன்றுமில்லாத நேரத்திலே ஆண்டவர் அறியப்படாத கரங்களிலிருந்து சிறு தொகையிலும் பெரு தொகையிலும் நிறைய ஜனங்கள் தந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நான் அவர்களுக்கு நன்றி வார்த்தைகளை கூறிக்கொள்கிறேன். உண்மையிலே இந்த சில நாட்கள் வேலைகளை செய்யும்போது அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத அளவில் கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் எப்படி இவங்க தந்து இந்த வேலையை நடத்தினார். உண்மையிலே நான் சொல்லுகிறது நீங்கள் ஒருவர் நினைக்காதீங்க. இந்த வேலை தொடங்க அன்னை தொட்டு இன்னைக்கு வர என்னுடைய பிள்ளைகள் நல்ல ஆகாரங்கள் சாப்பிட்டதே கிடையாது. உண்மையிலே சொல்லுவாங்க, பள்ளிக்கூடத்தில் சொல்லுகிறேன். என்னுடைய மூத்த மகன் அபிஷேக் கேட்பான், அடி சாப்பிடாத நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு வாங்கி தருவீர்கள், ஆனால் சாப்பிடாத நேரத்தில் நீங்கள் ஒன்றுமே வாங்கி தரவில்லையே என்று நான் சொன்னேன். ஒரு ஆலயம் கட்டி முடியட்டு நீங்கள் எதையும் கேட்டாலும் நான் வாங்கி தருவேன் என்று சொல்லுவேன். உண்மையிலே அது அந்த அளவிலே நான் என்னுடைய வீடை கவனிக்காத, என்னுடைய தொழிலை கவனிக்காத நான் ஆண்டவருக்காக உண்மையோடு வைத்தேன். இதனுடைய ஒரு காசு கூட நான் என்னுடைய வீட்டு அவசியத்துக்கோ என்னுடைய சொந்த அவசியத்துக்கோ என்னோட தொழில் சம்பந்தமாக நான் எடுத்தது கிடையாது. இந்த வேலைகளுக்கு நான் என்ன செய்திருந்தாலும் என்னோட சொந்த பைசலையே பெட்ரோல் சீராக்கி என்னோட சொந்த பைசலையே மொபைல் போன் நான் இங்கே தெரியும் எல்லாருக்கும் எவ்வளவு போன்களில் நான் போன் பண்ணுவேன். எல்லாவற்றையும் நான் அதற்காக நான் என்னுடைய ஆலயத்தில் இருந்த ஒரு சில்லி காசு கூட நான் எடுத்ததும் கிடையாது. அப்படி செய்யவும் மாட்டேன். அந்த நாள் நான் ஆண்டவர் இந்த அளவில் என்னை மேன்மையாக வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இனியும் நம்முடைய இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். நீங்கள் அதற்காக நீங்கள் நல்லா கொடுத்தீர்கள். எங்கிருந்தாலும் நம்ம மன உற்சாகமாக கொடுக்கக்கூடிய ஆண்டவர் ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தான் வேதம் சொல்கிறது. ஆகவே நீங்கள் இப்படி நம்முடைய வார்த்தை ஆலயத்தில் வந்திருக்கிறோம், ஆராதிக்கிறோம். இனி நமக்கு சொல்ல வேண்டாம் என்று விமர்சனமாக இருக்கக்கூடாது. நம்முடைய இதுவரை நம்முடைய எவ்வளவு மன உற்சாகமாக நம்ம செய்தோமோ
அத்தனை டபுள் மடங்கு வேலையாக ரூபாய் செலவு பண்ணுற வேலை நீங்கள் செய்ய வேண்டும். இது இப்படி நம்ம போட்டிருக்க முடியாது. நம்ம உடனடியாக தொடங்க வேண்டும். கிட்டத்தட்ட 1 லட்சம் கிட்ட இதில் கடன் இருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. இந்த கடத்திலே கடவுள் நம்ம திங்க வேண்டும். ஆகவே நீங்கள் அனைவரும் கொடுத்தீர்கள், இன்னும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் யாருக்காவதாக நன்றி. இனி யாருக்காவது நன்றி சொல்ல விட்டு போனால் அவர்களுக்கு நன்றி சொல்லி என்னுடைய நன்றி கொடுத்துக்கொள்கிறேன். கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.